அட்லஸ் எம் நாச்சிமுத்து கரூருக்கு அருகிலுள்ள மருதம்பட்டி என்னும் சிற்றூரில் ஒரு எளிமையான விவசாய குடும்பத்தில் கருகொண்டு உதித்தவர்தான் கரூரின் நல்முத்தாகிய அட்லஸ் எம் நாச்சிமுத்து அவர்கள். அரசு பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த இவர் பொள்ளாச்சி நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கில் பொறியியல் பட்டப்படிப்பை முடித்தார். கிரேக்க கதைகளில் வானுலகை தன் தோளின் மீது சுமப்பதாக கருதப்படுபவர் அட்லஸ். குடும்பம், தொழில் மற்றும் தான் சார்ந்திருக்கும் சமுதாய முன்னேற்றம் போன்ற பெரும் பொறுப்புகளை சுகமாகவும் வெற்றிகரமாகவும் சுமந்து கொண்டிருப்பதாலோ என்னவோ அட்லஸ் என்ற பெயர் இவரோடு ஒட்டிக்கொண்டது. 1965 ஸ்டார் எலக்ட்ரிக்கல்ஸ் என்ற சிறிய மின்சாதன விற்பனையகத்தை துவக்கிய இவர் 1975 கைத்தறி துணி உற்பத்தி தொழிலில் நுழைந்தார். இன்று கரூரில் ஆலமரமென பறந்து விரிந்திருக்கும் ஜவுளி தொழிலில் அரசு அங்கீகாரம் பெற்ற அட்லஸ் எக்ஸ்போர்ட்ஸ் என்டர்பிரைசஸ் எனும் முன்னோடி ஜவுளி நிறுவனத்தை அம்மரத்தின் பெரும் விழுதாக வெற்றிகரமாக நடத்தி வருகின்றார். 1994 முதல் 2009 வரை தொடர்ந்து 16 ஆண்டுகளாக கரூர் எக்ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனில் பொருளாளராக பதவி வகித்த இவர் 2009 முதல் அதன் தலைவராக திறம்பட பணியாற்றி வருகின்றார். சென்னை ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலின் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பராக 12 ஆண்டுகள் சேவை புரிந்த இவர் அதன் துணைத் தலைவராக 2 ஆண்டுகள் பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார். கரூரின் புகழ்பெற்ற கொங்கு கல்வி அறக்கட்டளையின் பொருளாளராக பணிபுரிந்த இவர் 2007 முதல் அதன் தலைவராக சேவையாற்றி வருகின்றார். 2 மேல்நிலைப் பள்ளிகள், ஒரு கலை அறிவியல் கல்லூரி ஆகியவற்றை கரூர் பகுதி மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக இவ்வறக்கட்டளை நடத்தி வருகின்றது. மேலும் 2000 பேர் அமரக்கூடிய நவீன வசதிகள் கொண்ட அட்லஸ் கலையரங்கம் இவரின் எண்ணத்தில் கருகொண்டு உருப்பெற்று இன்று கரூரின் சிறந்த அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2009 துவக்கப்பட்ட கரூர் ஜவுளி பூங்காவின் நிறுவனர் இவர். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் உதவியோடு 110 ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் 145 கோடி ரூபாய் முதலீட்டில் கரூர் ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு துணை புரியும் இந்த ஜவுளி பூங்கா இவரின் பல்திறப்பட்ட சமுதாய தொண்டின் மணிமுகுடம் என்றால் அது மிகையில்லை. பாரத சாரண சாரணியத்தின் மாவட்ட தலைவராகவும் இவர் சேவையாற்றி வருகின்றார். கரூர் நகரின் உன்னத தேவையான பேருந்து நிலையம் அமைவதற்கு சுமார் 40 கோடிக்கும் அதிகமான மதிப்பு பெறும் 12.14 ஏக்கர் நிலத்தை கரூர் நகராட்சிக்கு தானமளித்தவர்தான் நம் சமகாலத்தில் வாழும் பெரும் கொடைவள்ளல் இந்த முத்து. இவருக்கு 2008 கொங்கு சாதனையாளர் விருதளித்து மதிப்பு செய்த சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கம் மீண்டும் 2011 கொங்கு மாமணி என்ற உயரிய விருதளித்து இவரின் சமுதாய சேவையை அங்கீகரித்து பாராட்டியது. 2006 ஜவுளி ஏற்றுமதி வர்த்தகம் தொடர்பாக சீன நாட்டிற்கு அரசு அனுப்பிய 8 உறுப்பினர்களை கொண்ட குழுவில் ஒருவராக அங்கம் வகித்து பணியாற்றியவர். சென்னை சவிதா பல்கலைக்கழகம் 2015 வாழ்நாள் சாதனையாளர் எனும் மதிப்பிற்குரிய விருதை அளித்து இவரின் சமுதாய சேவையை உலகிற்கு பறைசாற்றியது. இது மட்டுமல்ல நண்பர்களே, அதே ஆண்டு சென்னை கொங்குநாடு அறக்கட்டளை இவருக்கு காளிங்கராயன் விருதினை அளித்து பாராட்டியது. தமிழக அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் சார்பில் ஜவுளி ஆலோசனை குழு உறுப்பினராக இவரை நியமித்து இவரது சேவை நாட்டிற்கு கிடைக்க வழி செய்தது. எளிமை, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, நேரம் தவறாமை, புதுமை சிந்தனை புனைதல், ஒழுக்கம், நேர்மை, மற்றவர்களுக்கு உதவும் குணம் ஆகிய உயரிய பண்புகள் ஒருங்கே அமையப்பெற்ற நல்முத்தாகிய அட்லஸ் எம் நாச்சிமுத்து அவர்கள் மனிதர்களில் வித்தியாசமானவர். எஸ், he is making a difference. இவரை பார்க்கும் கால் நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று என்று ஔவையார் அருளிய மூதுரைதான் நினைவுக்கு வருகின்றது.